வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் லாக்டவுன் டயத்தில் ஈஸியாக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஒரு முறுக்கு பண்ண போகிறோம். கோதுமை மைதா மாவு முறுக்கு. இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த முறுக்கு செஞ்சு வச்சுட்டோம்னா குழந்தைங்க ஸ்நாக்குன்னு கேட்கும்போது நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ அந்த முறுக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் 1/2 கப் கோதுமை மாவு, அது கூட 1/2 கப் மைதா மாவு, ரெண்டையும் ஒன்றா கலந்துடலாம். இதுக்கு பதில் நீங்கள் ஃபுல்லாக கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம், ஃபுல்லாக மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவும் மைதா மாவும் கலந்து எடுத்திருக்கேன். மைதா மாவில் ஒரு இழுவத்தன்மையும் கோதுமை மாவில் ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் இருக்கும். அதனால் இந்த மாவை ஆவியில் வேக வச்சு தான் அதுக்கப்புறம் முறுக்கு பண்ணணும். இப்போ ஒரு இட்லி தட்டு மேலே ஈரமில்லாத ஒரு காட்டன் துணியை போட்டு வச்சுருக்கேன். இந்த மாவை இந்த இட்லி தட்டில் வச்சிடலாம். இதை மூடி இட்லி கொப்பரையில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த மாவை வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேகட்டும். 20 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து வெளியில் வச்சிடலாம். மாவு நல்லா வெந்துருச்சு, அரிசி மாவு மாதிரியே இருக்குது. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா உதுத்து விட்டுறலாம். நல்லா உதுத்து விட்டாச்சு. இதில் 1-2 சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது. அதனால் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம், அல்லது சல்லடையில் ஜலிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்ற போகிறேன். மாவெல்லாம் நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த மாவு கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகத்துக்கு பதில் நீங்கள் ஓமம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா எள்ளு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு இந்த சீரகம், பெருங்காயம், உப்பு இது மட்டும் சேர்த்தாலே போதும். இந்த முறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் ஈஸியாக முறுக்கு பிழியலாம். முறுக்கை பிழிஞ்சிடலாம். நான் இந்த முறுக்குழக்கில் சேர்த்துட்டு மாவு வைக்கணும். முறுக்குழக்கில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். மாவு இதில் எடுத்து வச்சிடலாம். இதுலேயும் எண்ணெய் தடவி இருக்கேன். முறுக்கை பிழிஞ்சிடலாம். முறுக்கை நேரடியாக எண்ணெயில் பிழியறதுனாலும் பிழியலாம், அல்லது அகலமான கரண்டியை கவுத்தி போட்டோ அல்லது சின்ன பிளேட்டை கவுத்தி போட்டோ அதில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு பிழிஞ்சு அதுக்கப்புறமா எண்ணெயில் போடணும். பிழிஞ்சிடலாம். கடைசியாக இந்த பாயிண்ட்டை அந்த மாவோட இந்த இதில் ஒட்டி விட்டுருங்க. பிழிஞ்சாச்சு. எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கரண்டிலேயோ பிளேட்லேயோ பிழியறதுக்கு முன்னாடி அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் முறுக்கு எண்ணெயில் டக்குன்னு விழும். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. பிழிஞ்சு வச்ச முறுக்கை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம். முறுக்கை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. முறுக்கு எடுக்கிற வரைக்கும் ஃப்ளேமை கூட்டியோ குறைக்கவோ வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் டைம் கழித்து அதை பரட்டி விட்டுக்கலாம். ஒவ்வொரு முறுக்காக பரட்டி போட்டுடலாம். இதே மாதிரி பெரட்டி போட்டு இந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தம்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கணும். அதுக்கப்புறமா எடுத்துடலாம். பெரட்டி போட்டு நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இந்த சலசலப்பு சத்தம்லாம் இல்லை பாருங்கள்.
இப்போ முறுக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்தால் தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதியுள்ள முறுக்கையும் இதே மாதிரி பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். சுவையான மொறுமொறுப்பான கோதுமை மைதா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.